ஹாய் கைஸ், நான் தான் உங்க பப்பாளி பேட்டு. 3 வாரம் இது செகண்ட் ரன்னு. ஆல்ரெடி ஒரு தடவ தோத்துட்டோம். 3 வாரம் முடிஞ்சுட்டு, வேகமா போன வீடியோ 33 நிமிஷம் வீடியோ. ஆனா அதுல 3 வாரம் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இப்பவும் நம்ம ஸ்பீடா தான் விளையாட போறோம். ஓகேயா? ஸோ 4த், 5த், 6த் வீக்க முடிஞ்சா இந்த வீடியோலயே கம்ப்ளீட் பண்ணிருவோம். வேகமா டயலாக்லாம் ஸ்கிப் பண்ணிருவேன். ஸோ பாத்துக்கலாம். நம்ம இந்த வாட்டி எப்படியாவது காசு சேர்த்து அந்த செவுர கெட்டி முடிக்கணும். ஏன்னா செவுர கெட்டலன்னா ஆட்டோமேட்டிக்கா கேம் ஓவர் தான். ஒண்ணுமே பண்ண முடியாது. முடிஞ்சுது. கேம் ஓவர். ஸோ எப்படி லேட அப்படின்னு யோசிப்போம். ஏதாவது எக்ஸ்ப்ளோரேஷன்ல தான் எனக்கு ப்ராப்ளம்னு நான் நினைக்கேன். கொஞ்சம் மேப்ல வெளியே போய் நிறைய இடத்த பார்க்க வேண்டியிருக்கு. நான் எங்கேயுமே போகாம இங்கே இருந்துட்டு எல்லாத்தையும் கோல்டுக்கே யூஸ் பண்ணிருக்கேன். எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கும் யூஸ் பண்ணணும். சரி, இப்போ நம்ம பார்ப்போம் என்ன பண்ணலாம் இந்த எபிசோட்லன்னு. ஓகே, இதான் வீக் 4 கைஸ். செவுரு உடஞ்சிட்டு அவன் செத்துட்டான். மாஸ்டர் பில்டர் அவன் தான் 3க்கு செஞ்சு தரேன்னா. ஆனா ஜூலியனும் கரெக்ட் தான். செவுரு திரும்பி உடஞ்சிட்டுன்னாம்ல. ஓகே, எல்லாரையும் பார்ப்போம் டக்குன்னு. ஓகே, இவா தான் நமக்கு இது கொடுப்பா. அந்த அந்த பண்ணி அந்த பண்ணியை காப்பாத்துறதுக்கு நம்ம ஆள் அனுப்புனதுனால நமக்கு 2 சூப்பர். இப்போ நம்ம இதை வச்சு இது வேற யாருக்காவது ஃபுட்டு தேவைப்படும் போது கொடுக்கலாம். இவா வந்திருக்கா. ஆமா, நம்ம என்ன பண்ண நம்ம வேலை பார்த்து தான் ஆகணும். ஓகே, நம்மளுக்கு மாரல் சப்போர்ட் கொடுக்க தான் அவ வந்திருக்கா. வேறு ஜானக். யாரோ வந்து அடிச்சிட்டு இருக்காங்களாமே. ஓ, 2 கொடுத்தா இவன் இன்ஜுரி ஆயிரும் அவனுக்கு. ஸோ ஒன்று பண்ணுவோம். இப்படி தான் கொடுக்கணும். இப்படி கொடுத்தா 1 தாண்டி போயிடுறான். பக்காவா இருக்கு. ஸோ இவன் இந்த இந்த ரெட் கலருக்கு நேராக அந்த ஆள் வந்துடக்கூடாது கைஸ். இவனை 2 தடவை அனுப்புனா அந்த மாதிரி தான் வருது. ஸோ இப்படி பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை. வெறும் சண்டை தான் போடணும். விச்சும் கொஞ்சம் சண்டை போடுவா போல. ஓகே, என்ஜாய் பண்ணா. 25 ப்ரெஸ்டீஜ். ஏன்னா இதெல்லாம் சீரியஸ் மேட்ரு. எல்லாருக்கும் அது பிரச்சனையா இருக்கு. மை ஸ்பெஷல் பிளண்ட் ஆஃப் கிரிட் அண்ட் ஆர்கேன் சயின்ஸ். மேஜிக் பண்ணி நான் செவுரை சரி பண்ணி தரேன்னு சொல்றான். என்ன தேவைன்னு பார்ப்போம். டூல்ஸா? வெயிட் பண்ணு. விச்சை கொடுக்க முடியுமா? விச்சாலையும் பண்ண முடியுது. இவனுக்கு ஹெல்ப் பண்றதுனால நமக்கு எந்த டூல்ஸும் போல. இவங்க தான் போறாங்க. இன்னொன்னு இவன் ஒருத்தன் தான் மீதி இருக்கான் எப்படியும். ஓ, இவ்வளோ பண்ணா இது வரைக்கும் வந்தாதான் போனஸ்ன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் வந்தா சக்சஸ் ஆகும், அவ்வளவுதான். பரவாயில்ல, நம்ம விச்ச கொடுப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவனுக்கு கோழியை கொண்டு வந்திருக்கான். இவன் ஏதோ கோழியை பிடிக்க ஹெல்ப் வேணும்னு கேட்பான்னு நினைக்கிறேன். ஸோ இவனை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு. சரி, ஹெல்ப் பண்ணுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவன் ஏமாத்தினாலும் பரவாயில்ல. நமக்கு எந்த லாஸும் இல்லை. அவன் ஏமாத்த தான் செஞ்சிருக்கான் போல. பட் பெரிய லாஸ் எதுவும் இல்லை. ஹாப்பினஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் நமக்கு ரிசோர்ஸ் வைஸ் நமக்கு எந்த லாஸும் இல்லை. ஓகே, உங்க அப்பாவுக்கு அடிபட்டுருன்னு. ஓகே, இதுக்கு விச்சு தேவை. விச்சு ஆனா நம்மகிட்ட இருக்கா இன்னும்? போனஸ் கொண்டு வந்துருமா? வைன் கொடுக்காமலே. ஓகே, வெயிட் பண்ணு. ஒரு விச்சு ஒரு இது. ஓகே, போனஸ்க்கு கொண்டு வந்துட்டோம். அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஏதோ கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதுல இவ்வளோ ப்ரெஸ்டீஜும் கிடைக்கும். பரவாயில்ல, இவ்வளோ ப்ரெஸ்டீஜ் கிடைக்கும். இன்னொரு சோல்ஜரும் மீதி இருக்கான். என்ன
ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? வெளிய போய் பார்க்கணும். ஐயோ! செவுரு உடைஞ்சிட்டுன்னு இப்ப கதறுவானே! 10 லைம்ஸ்டோன் கேட்பான் இப்பந்தான் அவன். இந்த ஜூலியனுங்கிறவன். வளவளன்னு பேசுவான். ஆ, ஓகே. இது கரையான் தான் அத பண்ணுச்சுன்னு சொல்லுவான். ஓகேடா, ஓகேடா. நான் ரொம்ப நாளா இந்த மாதிரி வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லுவான். 4 வாரத்துல சரி பண்ணணும். ஓகே. ஓகே. இப்போ 10 டன் வேணும். 7 டன் இன்னும் நமக்கு வேணும். அப்போ 54 கோல்டு தேவை. வெறும் செவுரை ரிப்பேர் பண்றதுக்கு. ஆனா நம்ம ஒய்ஃப் ஏதோ 2 டன் தருவா நமக்கு. ஓ, நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டாம். நம்ம அந்த டோல் பூத் வச்சிருக்கானுங்கல்ல அங்க, அதை நம்ம கிளியர் பண்ணிட்டாலே போதும். நம்ம காசு கொடுத்து வாங்க தேவையில்ல லைம்ஸ்டோனை. சரி, நம்ம அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். போன தடவை நம்ம அதை ட்ரை பண்ணவே இல்லை. இப்போ சரி, உங்கள்கிட்ட பேசி முடிக்கிற டக்குன்னு பேசி முடிச்சிடும். இது பேசுறதாம்பா பெரிய வேலையா இருக்கு. அது ஏன்னா செகண்ட் டைம் பண்றோம்ல, அதுதான். இங்க அவன் ஒளிஞ்சிருக்கதை நம்மளால கிளிக் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அவன் இப்பதான் ஒளிஞ்சிருந்து பாத்துருவான்னு நினைக்கேன். ஓகே. பாப்பி சீட்ஸ் வேணும். ஓகே 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 ஓகே. யாராவது வந்தா அவங்ககிட்ட பாப்பி சீட்ஸ் வாங்கணும். ஓகே. இப்போ ஓகே ஓகே. இப்பந்தான் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. நான் அதான் கிளிக் பண்ணி பார்த்தேன். பிங் பிரின்ஸ் டெய்லா. ஆமா, அவன்கிட்ட போய் சொல்லணும். இப்போ சீக்கிரட்டா இதெல்லாம் யார்ட்டும் சொல்லக்கூடாதுடா அப்படின்னு. ஒருவேளை நம்ம அந்த நம்மளோட சின்ன பொண்ணை கொண்டிருந்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனை வராதோ? இவாதான் பண்ண சொல்லியிருக்கா அவனை. அப்படி இவ வாய்ஸ் தான்ப்பா. ம், நான் போன தடவை இப்படிதான் சொன்னேன் அவன்கிட்ட. ஓகே 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 ஓகே. அமைதியா இல்ல. புரிஞ்சுக்கிட்டா, பரவாயில்ல. ஓகே, வேற எங்க போனோம்? த்ரோன் ரூமுக்கும் போய் இப்போ அவன்கிட்டயும் பேசணுமா? ஓ, இந்த லெட்டர் வந்திருக்கு. அண்ட் வி ஆர் ஆன் த வே. அவன் பின்னாடி தான் அவங்களோட படைகள் வருது. நம்ம சீக்கிரமா அதை கெட்டணும். சரி, எல்லாம் பண்ணிட்டோம். எல்லாம் போக வேண்டியெல்லாம் போயாச்சு. இப்போ இந்த டோல்கேட்ல ஏதோ ஒரு டோல்கேட்டை நம்ம அடிக்கணும். இந்த ஒரு டோல்கேட் தான் இருக்கு இப்போதைக்கு.
அதுக்கு முன்னாடி இங்கே போகணுமா? இங்கே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஓகே இப்போ என்ன பண்ணுவோம், இந்த தடவை எதுவும் பண்ண வேண்டாம். இந்த வாட்டி நம்ம பேசாமல் இங்கே போனால் ப்ராஸ்பெரிட்டி கிடைக்குமா? இங்கே போவோமா பேசாமல்? 9 இது இருக்கு. இங்கே போனோம்னா ஓ இங்கேயும் ஒரு டோல் இருக்கா? இங்கே சண்டை இல்லை, அப்போ அங்கே போவோம். லார்ட் டாமில் ஒன் ஸ்மால் ain't நோ பிக் சீக்ரெட். ஓகே லார்ட் டாமிலுங்கிறவன் வந்து அங்கே ஒரு டோல்கேட் வந்து லார்ட் டாமிலுங்கிறவன் போட்டிருக்கான். அவனே எதிரி ஆக்க வேண்டாம். எத்தனை எதிரிங்க தான் வைக்க? ஓகே இப்போ நம்ம அடுத்த வீக் போகலாம். இப்போ தான் நான் போன தடவை இது பண்ணலை. இப்போ தான் நம்ம ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி லார்ட் டாமில்கிட்ட நான் பேசிட்டேன், அவன் வந்து இப்படி பண்ணிட்டான், அப்படி ஓகேன்னு சொல்லிட்டான்னு ஏதோ சொல்லுவா வந்து. 15 இருக்கா? 18 21 வச்சுக்கிடுவோமா? அதுக்கு ரொம்பவும் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. 3 4 4 1 2 3 ஓகே 10 வச்சுக்குவோம். அப்போனா 5 5 கொடுத்து போனா போகலாம். காசு நிறைய தேவை. எஸ்பெஷலி இந்த வாட்டி நம்ம அவனுங்க 2 வரையெல்லாம் இறக்கணும். வேணா நம்ம டிமாண்ட் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசு தந்து தான் ஆகணும் அப்படின்னு. ஆனால் அது பண்ண தேவையில்ல இப்போ. ஓகே இந்த வாட்டி நான் இவனையும் இவளை அன்லிஸ்ட் பண்ணிட்டு இவனையும் இறக்க போகிறேன். 40 ரூபா போயிட்டா. எதுக்கு இவங்க 2 பேர்னா நம்ம போய் அடிச்சு ஒரு டோல்கேட் இன்னொரு டோல்கேட்டை காலி பண்ணணும். என்ன? ஓ அவனை செலக்ட் பண்ணல. ஓகே ஓகே என்லிஸ்ட் இப்போ ஓகே த்ரெட் இன்னும் கொஞ்சம் கூடி இருக்கு. ஆமாம் அதுதான் ப்ரையாரிட்டியாக இருக்கணும். டோல்கேட்டை கிளியர் பண்ணணும், அதுதான் மெயின் ப்ரையாரிட்டி. ஓகே லார்ட் டாமில பார்க்க இவா போயிருக்கா. ஓகே ஓகே டாமில் பாப்பி சீட்ஸும் கொடுக்கான். ஓகே ஓகே அவனை சரி ஓகே 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 இப்போ தான் எனக்கு புரியுது. இவ்வளோ நேரம் நான் டம்பா இருந்திருக்கேன். என்னன்னா அந்த அந்த டோல்கேட் அவன் ரிமூவ் பண்ண சொன்னதுனால 2 லைம் ஸ்டோன் வந்திருக்கு. இன்னொரு டோல்கேட்டை நம்ம கிளியர் பண்ணோம்னா இன்னும் 2 லைம் ஸ்டோன் வரும்னு நினைக்கிறேன். மந்தகோ பியாண்ட் ப்ரீச்சிங் ஸ்ட்ரேஞ்ச் ஐடியாஸ் ஈவில் ப்ரீஸ்டெல்லாம் விரட்டணும். சண்டை தான் போடணுமா? ஒரே ஒரு நிமிஷம் இரு. வெயிட்னு கொடுத்தா என்ன? நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். ஏன்னா எனக்கு அவனுங்களை அங்கே ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு ஓகே இங்கேயும் ஒரு டோல்கேட் இருக்கு, இங்கேயும் ஒரு டோல்கேட் இருக்கு. எங்கே சண்டை போடணும்? ஓ இங்கே ஃபர்ஸ்ட் சண்டை போடணும். இப்போ சண்டை போடுவோம். அப்புறம் நான் ஆளுங்களை ஃபுல்லாக அனுப்பிட்டு இந்தா பாரு இங்கேயும் சண்டை போடுறதுக்கு இவனுங்க தேவைப்படுறானுங்க. ஸோ ஃபுல்லாக நான் அங்கேயே யூஸ் பண்ணிட முடியாது எல்லாத்தையும். ஓகே இவனுங்களை அடிச்சு போடுவோம். 5 கோல்டு கிடச்சிருக்கு, 3 எக்ஸ்ப்ளரேஷன் கிடச்சிருக்கு, 10 ப்ரெஸ்டீஜும் கிடச்சிருக்கு. ஓகே சூப்பர். இப்போ நம்மளால் இங்கே போக முடியும். இந்த டோல்கேட்டை ரிமூவ் பண்ண முடியும். ஓ போக முடியாதா? ஓ இங்கே வரணும். இங்கே வந்து திரும்பி இங்கேருந்து இங்கே வரணும். இங்கே போகிறதுக்கு என்ன தேவை? 5 தேவை. இங்கே போகிறதுக்கு 4 தேவை. இங்கே டேரெக்டாக ஆனால் இங்கே டேரெக்டாக போக முடியும் இப்போ. ஸோ இங்கே போகணுங்கிற அவசியம் இல்லை. இங்கேயும் இல்லீகல் டோல்ஸ் இருக்குது, இங்கேயும் இல்லீகல் டோல்ஸ் இருக்குது. இது வெறும் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏரியா தான்.
சரி ஃபர்ஸ்ட் இந்த சைடே போவோம் அப்போ. இங்க போய் இந்த ஹை பிரிட்ஜ்ல இருக்கிற இல்லீகல் டோல்ஸ் ரிமூவ். ஆனா ஹை பிரிட்ஜ் தான் அவ பண்ணிட்டேன்னா. சரி நம்ம இந்த சைடே போவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்துக்கலாம். ஸ்ட்ரகிள் வித் என்ன கிடைச்சிருக்கு? ஓ மெடிசின் கிடைச்சிருக்கு. சரி விட்ச் இல்லாததுக்கு இந்த மாதிரி மெடிசின் வச்சிருக்கிறது நல்லது. ஏன்னா திடீர்னு யாருக்காச்சும் பிரச்சனைனா விட்சை நம்ம கொண்டு வரல அந்த வாட்டி. அதுக்கு பதிலாக அவங்களுக்கு என்ன பண்ணிடலாம்? ஓகே அடுத்து இங்கேயும் போயிடுவோமா? ப்ராஸ்பரிட்டி டிக்ரீஸ் த்ரெட். த்ரெட் ஏறிட்டு இருக்குல்ல, அது குறைஞ்சிரும். ஓகே இதையும் முடிச்சிரும் இன்னைக்கு. ஹங்க்ரி உல்ஃப்ஸ் தே மேனேஜ் டு ஹோல்ட் தம் ஆஃப் பட் இட் வாஸ் க்ளோஸ். ஓகே யாரும் யூஸ் ஆகலை. சூப்பர். இப்போ நேரம் இங்கே போயிடலாம். அடுத்து 10 ப்ரெஸ்டீஜ். இங்கே வர்றதுக்கு 5. ஸோ நாளைக்கு நம்ம இங்கே வரப்போகிறோம். ஓகே அப்போனா இந்த டோலை கிளியர் பண்ணிடுவோம். இந்த சைடு இந்த டோலை கிளியர் பண்ணிட்டா லைம் ஸ்டோன் தானாகவே வந்துடும். நம்ம காசு கொடுத்து வாங்க தேவையில்ல. பேசிக்கலி அதான். ஓகே இப்போ நம்ம போய் தீர்ப்பு கொடுக்க ஆரம்பிப்போம். ஓகே ஓகே சொல்லு சொல்லு. இது நம்ம இதுக்கு நம்ம ஆள் கொடுக்குறது தப்பு இல்லை, பிரச்சனை இல்லை. ஏன்னா கரெக்டாக சொல்கிறா. அந்த ஊருக்காரங்க இந்த அட்டானாக்காரனுங்க தான் வந்து பண்ணுறானுங்கன்னு. இதில் எதுவுமே காம்பேட்டுக்கு பண்ணாது. ஸோ இவனுங்க ஒருத்தனே போதுமா? வெயிட் பண்ண. அப்போ இவனை அனுப்புனா அவன் பத்தாது. இவன் தான் ஒருத்தனே போதும். ஏன் இவன் பெட்டர் அவனோட? ஓகே ஓகே இது வந்து மதம் ரிலேட்டட்லா. இவனுக்கு வந்து தான் மேஜிக் இதெல்லாம் பிடிக்காது. சரி சரி அப்போ இவன் ஒருத்தனை அனுப்புனாலே போதும். 25 ப்ரெஸ்டீஜ் நல்லதுதான். ஏன்னா முக்கியம். இவ ஏதோ சும்மா இஷ்டத்துக்கு கதை அளக்குறவங்கள தான் பார்க்கணும். இவ பிரெக்னெண்டா? கையை எப்படி வச்சிருக்கா? தெர் இஸ் அ மான்ஸ்டர். ஓகே சிங்கம் தான் திரும்பியும். Ran into the woods. We need to rebuild our gate and treat the wounded. Help us. ஓகே ஓகே இந்த கிஃப்ட் நமக்கு கிடைச்சிரும். இந்த வைன் ஒன்று கொடுத்தா, இவன் ஒன்று ப்ளஸ் வைன் கொடுத்தா இந்த கிஃப்ட் கிடைச்சிரும். ஸோ அதை பண்ணுவோம். கிஃப்ட் நல்லா தான் இருக்கான்னு பார்ப்போம். இது ஒர்த்தானு. 30. வேற என்ன? நாளைக்கு ஒரு வேளை தருவாளா? ஓகே இவா நம்புறா நம்மள. ஆமா இவ தான் நல்லவா. நீ பண்ணலன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவா. அடுத்தது ஓகே இவா காக்கா வந்து இவ சாப்பாடை திருடிட்டு இருக்குன்னு சொன்னால இவளுக்கும் ஹெல்ப் பண்ணிடலாம். ஆள் இருக்கு நம்மகிட்ட. இவனுக்கு அடிப்படுமே. சரி நெல்லு. இவனை ஃபர்ஸ்ட் இறக்கும், அதுக்கடுத்து இவனை இறக்கும். ஃபுட்டும் கொடுக்குமா? போனஸ் கொண்டு வந்துருவோமா? என்ன போனஸ் கிடைக்கும் அப்படி பெருசா? ஆனா ஃபுட் வந்து ரிசோர்ஸ். இது காலி ஆச்சுன்னா இதான் ஒரு 2 தான் இருக்கு. இந்த போனஸ் எடுக்கணுமா அப்படின்னு பார்க்கேன். எடுப்போம். ஓகே இதுவும் ஆல்மோஸ்ட் ஃபுல்லா ஆயிட்டு. சூப்பர். நமக்கு ஏதாவது போனஸ் கிடைக்கும்னு பார்ப்போம். ஓகே இன்னைக்கு நல்லா நல்லா போயிருக்கு நாள். சரி த்ரோன் ரூம்ல என்ன வேலை இருக்கு வேற? இது வந்திருக்கு. சரி அசாலியா. ஓகே செடானி கிட்ட கொடுக்கணும்னு லெட்டர் எழுதியிருப்பாவா. நம்ம அதை கொண்டு போய் அவட்ட கொடுக்கணும். மற்றபடி நம்ம இன்னைக்கு இது ஃபுல்லாக காலி பண்ணிட்டோம். ஒன்று தான் இருக்கு. ஏதாவது வாங்கணுமா? லைம் ஸ்டோன் இப்போதைக்கு வாங்க வேண்டாம். அவசரம்னா வாங்கிக்கலாம். ஆனால் நம்ம இப்போ கவுன்சில் ரூமில் போய் செடானிக்கு லெட்டரை கொடுப்போம். ஓகே 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 பதறாத. இவளுக்கு நம்ம நம்பிக்கை கொடுப்போம்.
Abuwa. Ababong. ஓகே இப்போ தான் ஒளிவா இவளை கண்டுபிடிக்கணும். Bye. ஃபர்ஸ்ட் தலை இதில் எட்டி பார்த்துட்டு இருக்குமே இந்தா. ஓகே திரும்பி ஒளிவா. இந்த வாட்டி இந்த இது பின்னாடி இந்த தெரியுதுல்ல. ஓகே இன்னொரு வாட்டி இந்த இது பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருப்பா. ஒயினும் ஏதோ கிடைக்கும், மெடிசினும் கோல்டும் கிடைக்கும். சரி பரவாயில்ல இவ. Baboy. Ada biwa. Abuwa. ம் Abayo. ஓகே 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 பண்ணு பண்ணு பண்ணு. இப்போ தான் ஆரா ஃபார்ம் பண்ணுவான். ஜூலியன் வில் ஹெல்ப் மீ. ஓகே ஜூலியன் தான் நம்ம மாஸ்டர் பில்டர் இருப்போம். சரி இந்த வீடியோ எவ்வளோ நேரம்? 20 நிமிஷம் போயிருக்கா. இன்னொரு நாள் முடிச்சிடலாம்னு நினைக்கேன். வேற எதுவும் பண்ண வேண்டியிருக்கா? ஓகே வாலில் போய் ஏதோ பேச வேண்டியிருக்கு. யார்கிட்ட? ஓ இவன்ட்ட. Daki. Abuwa. ஐ வில் மேக் ஹிம் ப்ரௌட். ஓகே அவனுக்கு ஜாலியாக தான் இருக்குது ஜூலியனுக்கு அப்பப்போ. Abuwa. Ate baro. சரி அப்போ அவ்வளோதானா? எல்லாம் முடிஞ்சது. ஓகே இப்போ அடுத்த வாரம் போவோம். இப்போ நம்ம என்ன பண்ணணுங்கிறத மட்டும் டிசைட் பண்ணிக்கிடுவோம். ஸோ பேசிக்கலி இங்கே போகிறதுக்கு நமக்கு 5 தேவை. ஓகேயா? இந்த ஃபாலன் ட்ரீஸ்க்கு போகிறதுக்கு 3 தேவை. இங்கே லயன் இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த மரங்களுக்குள்ள. ஸோ இந்த வாரமும் நம்ம வந்து விச்சை எடுத்துகிட்டு வர முடியாது. இந்த வாரமும் நம்ம 2 சோல்ஜர்ஸ் தேவை. ஏன்னா நம்ம இங்கே போகணும், அடுத்து இங்கே போகணும், அதுக்கப்புறம் இங்கே லயனுக்கும் போகணும். ஒருவேளை திடீர்னு ஏதாவது சண்டை கிண்டை நடந்துச்சுன்னா பிரச்சனை. ஸோ நமக்கு தேவை 5 3 8 12 17 எக்ஸ்ப்ளோரிங் தேவை நமக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ஆனால் ப்ரெஸ்டீஜ் நிறையா இருக்குது. எக்ஸ்ப்ளோரிங்கில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஆனால் நம்மகிட்ட கோல்டு 18 இருக்குது. அதனால் பேசிக்கலி ஒருத்தனை நம்ம ஃப்ரீயாகவே ஹையர் பண்ணிடலாம். 20 கோல்டு 22 கோல்டு தேவை. 22 கோல்டு மட்டும் எடுத்துகிட்டு மற்ற எல்லாத்தையும் நான் வந்து இதில் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், ப்ராஸ்பெரிட்டியில். ஆமாம் அதுதான் பண்ண போகிறேன். நம்ம அதை வந்து அடுத்த எபிசோடில் பண்ணுவோம். ஓகேயா? 20 நிமிஷம் போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே இருந்தால் இப்போ நான் ஆரம்பிச்சேன்னா 35 நிமிஷம் அந்த மாதிரி ஆயிரும் இந்த எபிசோடு முடிக்க. ஆல்ரெடி 23 நிமிஷம் ஆயிட்டு. சரி கைஸ், நான் இதை கண்டினியூ பண்ண தான் போகிறேன் லேடை. பட் இந்த எபிசோடை இங்கே நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த எபிசோடில் பார்ப்போம். பாய் பாய்.